ரணில் மனித படைக்கொள்ளியாளி பட்டலந்தவுக்கு அவரே பொறுப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சபையில் வலியுறுத்து என்பதான தகவல் வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். குறிப்பாக இந்த பட்டலந்த விவகாரத்துக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1948 ஆண்டின் 44ஆம் இலக்க விசாரணை சட்டத்தின் பிரகாரம் பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு விசேட ஆணைக்குழுவை நியமித்திருந்தார் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 1988 முதல் 1990ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பட்டலந்த வீட்டு தொகுதியில் இடம்பெற்ற சித்திரவதை முகாம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் பல்வேறு சித்திரவதை முகாம்களில் பல சட்டத்தரணிகளும் தொழிற்சங்கவாதிகளும் அரசியல் நண்பர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் செய்த காரணத்துக்காக எமது சகாக்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. சித்திரவதை முகாம்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட வேண்டும். பட்டலந்த சித்திரவதை முகாமிற்கும் அப்போதைய கைத்தொழில் அமைச்சராக பதவி வைத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதற்கு பல பரிந்துரைகள் ஆணைக்குழுவில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற என்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். அப்போதைய காலகட்டத்தில் கைத்தொழில் மற்றும் விஞ்ஞான அமைச்சரான ரணில் விக்ரமசிங்க வன்முறையான சம்பவங்கள் தொடர்பில் போலீசுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். போலீசுக்கு கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கவில்லை என்றும் அவர் தனது அமைச்சுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியிருக்கிறார் என்றும் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்க தனது அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தி பாதுகாப்பு தரப்பின் செயற்பாடுகளில் தலையிட்டு சட்டத்தின் செயற்பாடுகளுக்கும் இடையூறு விளைவித்திருக்கிறார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க உட்பட அப்போதைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நளின் தெல்கொட ஆகியோர் பட்டலந்த வீட்டு தொகுதியில் சித்திரவதை முகாமை நடத்தி செல்வதற்கு மறைமுகமான வகையில் ஒத்தாசை வழங்கியிருக்கிறார்கள் என்ற விடயமும் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதுபோலவே இன்னும் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. 1988ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி முதல் 1990ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பட்டலந்த வீட்டு தொகுதி சித்திரவதை முகாமுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு தீர்மானமிக்க சாட்சிகள் இருக்கின்றன என்று ஆணைக்குழுவினுடைய குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சித்திரவதை முகாமில் பிரதான வீடாக B2 இலக்க வீடு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமானது. இந்த நாட்டில் 1983ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்பதை ஆணைக்குழு அறிந்த வகையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது என்பதனையும் அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை மையப்படுத்தி அவர் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வரலாற்றில் நாங்கள் அரசியல் செய்தால் எமது சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உயிரிழந்தவர்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம். உண்மையான குற்றவாளிகளுக்கு சட்டத்தினூடாக நாங்கள் தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்பதான விடயம் அவரால் பிரதானமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம்.